பாகிஸ்தான் தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆவணங்களில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்தியா எதையும் குறிப்பிடவில்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நேற்று நடந்த அந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தான் முதல்ல இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பற்றி நம்ம ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்று மாலை அது நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு கூட இருந்தக்கூடிய சூழலில் தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பில் இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன சொல்றாங்க இந்த விஷயத்துல? நிச்சயமா நேற்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்துல பாகிஸ்தான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்கிற முடிவு. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நேற்று இரவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டினுடைய உயர் தூதரக அதிகாரியை நேரில் வரவழைத்து அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இந்திய அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. டிமார்கே என்று சொல்வார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று பாகிஸ்தான் நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்தனர். அதில் பேசுகின்ற பாகிஸ்தான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் நாட்டு உயர் தூதரக அதிகாரியிடம் இந்தியா ஆவணங்களின் அடிப்படையில் வழங்கிய அந்த ஆவணங்களில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பாக எந்த விதமான குறிப்பையும் இந்தியா வழங்கவில்லை, அது தொடர்பாக எதுவும் இடம்பெறவில்லை என்கிற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்தியா அது தொடர்பான எந்த குறிப்பும் வழங்காதது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அது உண்மையில் இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறதா அல்லது வெறும் வாய்மொழியாக மட்டும் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை வைத்து பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்தியாவால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ முடியாது, அதற்கான திறன் இல்லை. ஊடக விளம்பரம் தேடுவதற்காகத்தான் இந்தியா ஊடகங்கள் மூலமாக இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் இந்தியாவால் இந்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது என்கிற வாதங்கள் பாகிஸ்தான் தரப்பால் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் தற்போது மேலும் சில புதிய குழப்பங்களும் விவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.